தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பாலியல் ரீதியான தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் கூறி அதனை கண்டிக்கும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பாலியல் ரீதியான தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் கூறி அதனை கண்டிக்கும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன பதாகைகளை ஏந்தி தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதுகுறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது ஒலி, பெண்கள் பாதுகாப்பில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தமிழகம் என்பது ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்து வந்ததாகவும், ஆனால் சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதாக தெரிவித்தார். சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை படுகொலை, கும்மிடிப்பூண்டி 3 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டது ஆகியவற்றை குறிப்பிட்ட அவர், இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வருவதாகவும், சில நேரங்களில் வழிபாட்டுத் தலங்களிலேயே பெண்கள் செல்வதற்கு அச்சப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு பெண்கள் செல்லும் பொழுது பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், நாளுக்கு நாள் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், இப்படியே சென்றால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்காது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து மாநில அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் டி.ஏ. அப்பாஸ், மாவட்ட செயலாளர் ஹக்கீம், மாவட்ட பொருளாளர் அபுதாஹிர், மாவட்ட துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர்கள் ஹமீத், சல்மான், நாசர், ஹசான், மருத்துவர் அணி நிஜாமுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெயர் எஸ்.ஏ. முகமது ஒலி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக தமிழகத்திலே தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய பெண்களுக்கு எதிரான, குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து தமிழக அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என அதிகமான நபர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே குழுமி இருக்கிறார்கள். தமிழகம் என்பது ஒரு காலத்திலே அமைதி பூங்காவாக இருந்து வந்தது. ஆனால் சமீப காலமாக எடுத்து பார்த்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமது கோவை மாவட்டத்திலேயே சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி மிக கடுமையான முறையிலே காயப்படுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2-3 தினங்களுக்கு முன்பாக சென்னை கும்மிடிப்பூண்டியில் எடுத்துக்கொண்டால் 3 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் வழிபாட்டு தலத்திற்கு பெண்கள் செல்வதற்கே அச்சப்படக்கூடிய நிலையாக, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் அங்கே திருவண்ணாமலையில் உள்ள அந்த கோவிலுக்கு கிரிவலம் செல்வதற்காக பெண்களும் செல்லுவார்கள். இப்படி கிரிவலம் செல்லக்கூடிய பெண்களும் பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்தப்பட்டிருப்பது இது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்பாக பொள்ளாச்சியில் மிக பெரிய அளவிலான பெண்களுக்கு எதிரான குற்றம் நடைபெற்றது. அதற்கு நிகராக திருச்சியில் எடுத்துக்கிட்டால் மணிகண்டன் என்பவருடைய வீடியோவில் அவர் ஃபோனை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டி அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி நாளுக்கு நாள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களை பார்க்கிற பொழுது இந்த நிலை தொடர்ந்தால் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் அது அமைதி பூங்காவாக இருக்காது. பெண்கள் வெளியே வருவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதில் மாநில அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இதற்கென்று கூடுதல் சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா மாநில அரசாங்கம் சொல்கிறான், நாங்கள் தான் சிங்கப்பெண் படை என்கிற ஒரு படையை உருவாக்கியிருக்கோமே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடந்த வாரம் என்ன நடந்தது? சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பெண் காவலரை ஒரு 3 நபர்களால் பாலியல் ரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க 100க்கு அடிச்சு தான் என்ன செய்ய முடியுது, இன்னபிற போலீசாளர்கள் பெண் காவலரையே காப்பாற்ற முடிகிறது. அப்ப சிங்கப்பெண் என்கிற ஒரு படை கொண்டு வரப்பட்டாலும் அந்த படையில் உள்ளவர்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலையாகத்தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் எடுத்து, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இன்னும் நாங்கள்
நிறைய படிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும் என்று இந்த விஷயத்திலே சொல்வார்களேயானால் இதிலே பல அப்பாவி குழந்தைகள் பறிபோவதற்கு, அவங்களுடைய உயிர் பறிபோவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இது விஷயத்தில் தமிழக அரசாங்கம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும், பெற்றோர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தகைய செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரியப்படுத்த இருக்கிறோம்.